நேற்று சசிகலா ராமதாஸ் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே ஒன்று டிவிகே கூட்டணிக்கு போவாங்க, இல்லை டிஎம்கேக்கு ராமதாஸ் போவார் அப்படின்னு பேசப்பட்டது. அதெல்லாம் நடக்காம இவங்க 2 பேர் கூட்டணி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. என்ன காரணம்? எதனால அந்த கூட்டணி அமையல? சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தாவேக்கா கூட்டணியில் இணையலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவங்க சீனியர் ராமதாஸையும் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் திண்டிவனத்தில் அவங்க ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்படியே சீனியர் ராமதாஸை போய் சந்தித்து அவங்க இந்த ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த 2 மாத காலத்துக்கு மேலாகவே சீனியர் ராமதாஸை சந்திப்பதற்கான ஒரு முயற்சிகள் அப்படின்றது சசிகலா தரப்பில் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார காலத்தில் சரி அதற்கான விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது 2 பேர்கிட்டமே இருந்தது. சசிகலாட்டையும் இருந்தது, சீனியர் ராமதாஸ்டையும் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி விவகாரம் பெரிதளவில் பேசப்பட்டதில்ல, ஆதவர்ஜுனா பேசினது அப்படின்றது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி ஆதவர்ஜுனா அதற்கான விளக்கத்தை கொளத்தூரில் கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள்லையும் தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போகுது அப்படின்ற தகவலை சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்தார் திறப்பு விழாவில் விஜய் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இருப்பவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இப்போ இதில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை பொறுத்தவரையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறைக்கு போயிட்டு வந்தவங்களையும் அதே மாதிரி ஒரு கட்சி சின்னமே இல்லாத ஒரு நபரையும் நம்ம கூட்டணியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு பேசாமல் நம்ம 234 தொகுதிகள்லையும் தனித்தே போட்டிடலாம் அப்படின்றது ஒரு ரீசனாக இருந்திருக்கு சொல்கிறாங்க. அதுதான் விஜய் சசிகலா ராமதாஸ் அந்த அலைன்ஸுக்கு நோ சொன்னதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது என்டிஏ அலைன்ஸுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இப்போ இவர்களுடைய வாக்குகள் அப்படின்றது திமுக பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. ஏன்னா இப்போ விகே சசிகலா பொறுத்தவரையில் திமுக தீய சக்தின்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையில் அதிமுக தோற்கடிக்கப்படணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக திமுகவுக்கு அவர்களுடைய வாக்குகள் செல்லாது அப்படின்ற மனநிலை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இப்போ சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவருக்கு அன்புமணி ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ளே இந்த 2 பேரும் இல்லாதது அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு பலம் இருக்குது. இப்போ இவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது திமுகவுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க ஜெயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை, அன்புமணி ஜெயிக்கக்கூடாது, தினகரன் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணின்னு எடுத்துக்கலாமா? இப்போ 2 விஷயங்கள் இருக்குது இதில். இப்போ பிகே சசிகலாவை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு இபிஎஸும் நினைக்கிறாரு, அதே மாதிரி டிடிவி தினகரனும் நினைக்கிறாங்க. 2 பேரும் ஸ்ட்ராங்காக பிஜேபிகிட்ட சசிகலாவை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒருமித்த டிமாண்ட் வச்சதின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சசிகலாவை உள்ளே கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான முயற்சிகள் பாஜக தரப்புலேருந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமதாஸை பொறுத்தவரையில், சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வரலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கார். பட் அன்புமணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இவரை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, இப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த சின்னத்தை கிளைம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அப்பா மட்டும் பிரச்சனை இல்லை, ஸோ அப்பாவோட இருக்கக்கூடியவர்களோட தான் அன்புமணி ராமதாஸுக்கு பிரச்சனை. ஸோ அவர்களை எந்த வகையிலையும் கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது, அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருப்பதனால வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முற்றுப்புள்ளி வைத்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷனையும் சீனியர் ராமதாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்காரு. திமுகவோட நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திமுக பக்கமும் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. திமுக தலைமையை பொறுத்தவரையில் விசிகாவுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசிகா நாங்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், பாமகவோடையும் பாஜகவோடையும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்றத நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். அதற்கு முக்கியமான காரணம் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு ராமதாஸ் இனிஷியேட் பண்ணி ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதை அவர் இனிஷியேட் பண்ணார். ஸோ அது எங்களுக்கு பிடிக்கல, அது ஒரு வேற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதி அடிப்படையில் மனிதர்களை பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த கட்சியில் இருக்குது. ஸோ அதனால் எப்போதும் அவங்களோட கூட்டணி இல்லை அப்படின்றது நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். ஸோ அதில் சமரசமே கிடையாது அப்படின்னு திருமாவளவன் ரொம்ப உறுதியாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்றாங்க. இப்போ இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது யாருக்கு சாதகன்றதுன்னு அடுத்த கேள்வியாக வரும். இப்போ இவங்க தேர்தல் முடிவுகள் இவங்க நிறுத்த போகிற வேட்பாளர்களுடைய ரிசல்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான், ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இவங்க யாருக்கு சாதகமாக மாறப்போகுது, இவங்களுடைய அந்த வாக்குகளை இவங்க பிரிக்கிறது எந்த கட்சிக்கு சாதகமாக மாறும்? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் இப்போ ரொம்ப கிளியரான ஒரு வியூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு 4 முனை போட்டியாக தான் இருக்க போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக,
அப்புறம் அதிமுக தலைமையிலான இந்திய அலைன்ஸு, 3வது வந்து நாம் தமிழர் கட்சி, 4வது வந்து தாவேகா. இப்போ இந்த 2 கட்சிகள் இருக்குல்ல, சசிகலா, ராமதாஸ், இவர்களை பொறுத்தவரையில பெரிய தாக்கத்தை வந்து இவர்களால் ஏற்படுத்த முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்சி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது என்டிஏ அலைன்ஸுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கோ இல்லை வந்து தாவேக்காவுக்கோ லாபம் தான். அது யாருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா 2 பேர்ட்டையும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்போ திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிட்டாங்க அப்படின்னா பேசாமல் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியையும் அன்புமணியையும் பழி வாங்குவதற்கு நம்ம திமுக பக்கம் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதாவது இவங்களுடைய ஓட் பேங்க்லேருந்து அந்த ஓட்ஸ்ன்றது திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த குரூப்பில் வந்து திமுக என்னைக்கு நமக்கு வந்து தீய சக்தி தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா அந்த வாக்குகள் அப்படின்றது தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த 2 பேர்த்துக்கும் ஜாதிய பின்புலம் இருப்பதனால அந்த பெல்ட்டில் வந்து இவங்களுக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்குது. இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர்ஸாக இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சசிகலாவை பொறுத்தவரையில் அவர் வந்து தேனி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர் வந்து ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமதாஸை பொறுத்தவரையில் அவரும் வந்து குறிப்பிட்ட ஒரு தொகுதிகளில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர், காஞ்சிபுரம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய தொகுதிகள் இருக்குது. வன்னியர் பெல்ட் இருக்கக்கூடிய தொகுதிகள். அந்த தொகுதிகளில் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் 2 பேருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்றது தேர்தலில் இருக்குது. அது எவ்வளவு தூரம் சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வி. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2 பேர் மேலேயும் ஒரு அனுதாபம் இருக்கும். அந்த அனுதாபம் வந்து எவ்வளவு தூரம் இருக்க போகிறது அப்படின்றது. இவங்க 2 பேரும் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது அவர்களுடைய சொந்த உறவினர்கள் மூலமாக தான் பழிவாங்கப்பட்டிருக்காங்க. இப்போ சசிகலாவை பொறுத்தவரையில் என்னதான் எடப்பாடி பழனிசாமியை வந்து சொன்னாலும் டிடிவி தினகரன் அப்படின்றவர் அவங்களுடைய இரத்த உறவு. ஸோ இப்போ டிடிவி தினகரனும் சசிகலா இந்த அலைன்ஸ்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவருடைய பேட்டியும் கூட காட்டமாக இருந்தது, அறிக்கையும் கூட காட்டமாக இருந்தது. இவங்க வந்து irrelevant-ஆ மாறிடுவாங்க, இந்த கட்சிக்கு வந்து ஒரு மதிப்பே இருக்காது இந்த தேர்தலுக்கு பிறகு அப்படின்லாம் ஒரு விமர்சனம் பண்ணதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸை பொறுத்தவரையில் அவருடைய சொந்த மகன் வந்து கட்சியை கிளைம் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொந்த உறவுகள் இருக்கிறதுனால அந்த அனுதாபம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன். சசிகலா ராமதாஸ் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.